ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கரைச்ச வத்தல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கரைச்ச வத்தல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் இதுக்கப்புறம் வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது எப்படி செய்யுதுன்றதை இதுக்கப்புறம் வரத்தில் பார்க்கலாம். இதற்கு எங்கள் ஊரில் கரைச்ச வத்தல்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன இது பலவாரன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம புழுங்கல் அரிசியை ஒரு டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். இது எடுத்துட்டு ஊற வச்சுக்கலாம். இது சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே நீங்கள் 1 hour ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு பாத்திரம் போட்டு இதை மூடி வச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். தேங்காவை ஃபஸ்ட்டு உரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் தண்ணி பார்த்தீங்கன்னா உடைச்ச தேங்காய் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளை எல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ குட்டி குட்டி தேங்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 5 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இது நறுக்கி எடுத்துக்கலாம். ஏலக்காய் இப்போ நசுக்கி எடுத்துக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம். முந்திரி இருந்தால் முந்திரி சேர்த்துங்க, அப்படி இல்லைனா பாதாம் கூட சேர்த்துக்கலாம். நட்ஸ் ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை சேர்த்துக்காம கூட அப்படியே செய்யலாம். இந்த பாதாம் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குட்டி குட்டி தேங்காய் பாருங்கள். இப்போ அந்த தேங்காய்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்க தேங்காய்லாம் வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டி பாதாமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை 4 times இல்லை 5 times வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி பார்க்க சொல்ல தெரியும் எப்படி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்கன்னு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காவை உடச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் தண்ணி சேர்த்துனா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் இது கூடவே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த ஒரு இனிப்பு பலகாரம் எடுத்தாலுமே அதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்தா தான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை கூட கொஞ்சம் தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை கூட இது தண்ணியாக அரைச்சி எடுக்காமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துங்க. அப்போ தான் எண்ணெயில் விட சொல்ல கரெக்டான ஒரு பதத்தில் வரும். அப்படி இல்லைன்னா தண்ணியாக ஓடிடும். கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம இடத்துல இருந்தால் தான் கரெக்டான ஒரு இதில் வரும். இப்போ நம்ம வாசனைக்காக நம்ம ஏலக்காவை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற ஏலக்காவை டேஸ்ட்டுக்காக. இப்போ நம்ம பாதாம் நட்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், விட்டுடலாம், ஆப்ஷனல். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சேன்னு செக் பண்ணேன். என்ன பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கரண்டியே எடுத்து நம்ம கரைச்சி வத்தல் விட்டுக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு கலர்ல வந்திருக்காது. நம்ம திருப்பி
அப்படியே விடு, மொத்தமாக ஒரே இடம் அப்படியே எதுவும் பண்ணலாம். போதா போதா, இதுதான் கரெக்டாக. இது பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்குங்க. ரொம்ப கருக விடாதீங்க, கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம 1 by 1 எடுத்துக்கலாம். இது முடிஞ்ச 2 கூட எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற எண்ணெய்லாம் வந்து எடுத்துக்கோங்க. நமக்கு சுவையான கரைச்சி வத்தல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.